எல்லாருக்கும் ஒரு அன்பான வணக்கங்களுடன் உங்கள் மண்ணின் மைந்தன் சேலம் ஆர்ஜே குட்டி பிரகாஷ். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். புத்தாண்டு பிறப்பதற்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு அப்படிங்கிற வேளையில இந்த நேரலை வந்ததற்கு காரணம், கேப்டன் விஜயகாந்த் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். ஒரு மாபெரும் நடிகர், மாபெரும் அரசியல்வாதி, மாபெரும் மனிதநேயம் கொண்ட ஒரு தலைவர் அப்படின்னு கூட சொல்லலாம். விஜயகாந்த் அப்படின்னு தான் எல்லாருக்கும் ஞாபகம் வருது. பல பேருக்கு பசியை போக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதரை இழந்திருக்கும் அப்படிங்கிறதான் தெல்லம் தெளிவான உண்மையும் கூட. இந்த காணொளி ஒருத்தர் வாழ்ந்தாரு, ஒருத்தர் இருந்தாரு, ஒருத்தர் இறந்தார் அப்படின்னு இல்லாம சரித்திரத்தை திரும்பி பார்க்க வைத்த ஒரு மாமனிதர். எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு பொதுவான ஒரு மனிதர். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நம்ம இழந்திருக்கோம் அப்படிங்கிறத கடந்து சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த நேரலைக்கு வந்தேன். என்னன்னா, விஜயகாந்த் தன்னுடைய ஆரம்ப காலகட்ட வாழ்க்கைய மிகவும் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு துவங்குறாரு. சினிமா வாய்ப்பை தேடி மதுரையிலிருந்து சென்னை நோக்கி வராரு. ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள், இன்னல்கள் இருந்தாலும் கூட இந்த மக்களை பார்க்கும்போது யாரா இருந்தாலும் அன்பா பழகக்கூடிய ஒரு மனிதர். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தெரியாத மறுபக்கங்கள் எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இதை நான் உட்பட இது எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வாழ்ந்தாரு, ஒருத்தர் இருந்தாரு, ஒருத்தர் இறந்தாரு அப்படின்னு இல்லாம வரலாற்றை திரும்பி பார்க்க வைத்த ஒரு நாயகன் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான். அவர் எத்தனை கேலி பண்ணியிருப்பாங்க, எத்தனை கிண்டல் பண்ணியிருப்பாங்க, எத்தனை இது பண்ணியிருப்பாங்க. 2011 தேர்தல், 2016 தேர்தல் அப்போல்லாம் எப்படி பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். இந்த சமூக வலைத்தள வாசிகளுக்கு, ஒருத்தரை கேலி பண்றது, ஒருத்தரால் கிண்டல் பண்றதுனால யாருக்கும் என்ன வரப்போகுதுன்னு தெரியல. அவங்க வலியும் வேதனையும் அவங்களுக்கு மட்டும்தான். நேற்று அந்த கூட்டத்தை பார்க்கும்போது அது காசுக்காக சேர்ந்த கூட்டம் கிடையாது. ஒரு தமிழனுக்காக இருந்த ஒரு கூட்டம், ஒரு பசியை போக்கிய கடவுளுக்கான கூட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். நேற்று கிட்டத்தட்ட ஏகப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் அங்க திரண்டு பார்க்கும் பொழுது, எம்ஜிஆருக்கு பிறகு, ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கூடியது அப்படின்னா யாருனாலையும் மாற்று கருத்தே கிடையாது. எத்தனை பேர் காவல்துறையிலிருந்து, அரசியல்வாதிகளிலிருந்து, நடுத்தர மக்களிலிருந்து எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விஷயங்கள் செய்திருக்கிறார். திரும்பி அவர் வருவாரா அப்படின்னா நிச்சயம் கிடையவே கிடையாது அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. பசியை போக்கிய மாமனிதர் கருப்பு தங்கம் உறங்கிய நாள் நேற்று அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இணையதளவாசிகள் ஒரே ஒரு வேண்டுகோள், யாரையும் கேலி பண்ணி கிண்டல் பண்ணி எல்லாருமே பண்ணாதீங்க. அவர் மாதிரி நிறைய பேர் மிமிக்ரி பண்ணி அவரை கேலி பண்ணி, அவர் முடியாத இருந்த தருணத்தில் அவரை அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, அவர் குடியாரன்னு சொல்லி, ஏன் அரசியல்வாதிகள் உட்பட எல்லாருமே பேசினாங்க. ஆனால் ஒருத்தர் கேலி கிண்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இணையதளவாசிகள் மற்றவங்களை பற்றி யோசிக்கணும். பொதுவாக நம்மளை யாராவது கிண்டல் பண்ணாலே நமக்கு கோவம் வரும். பொதுவாகவே இது எல்லா மனிதருக்கும் பொருந்தும். ஆனால் அத்தனை வழிகளையும் தனக்குள் சுமந்து கொண்டு, அத்தனை வேதனைகளையும் தனக்குள் சுமந்து கொண்டு வாழ்ந்த ஒரு மனிதர். அதன் பிறகு இந்த அரசியல் தளம் சூடு பிடிக்குமா அப்படின்னா நிச்சயம் அவருடைய மகன் விஜய பிரபாகரன் நினைத்தால் முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. கட்டுக்கடங்காத கூட்டங்க, வரலாற்றையே திருப்பி பார்க்க வைக்கிற கூட்டம். இந்த வடிவேலுக்காக ஒரு எத்தனையோ விஷயங்கள் செஞ்சிருப்பார். நடுவில் கூட இந்த பிரேமலதா அம்மா அவர் நல்ல கலைஞன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஒரு சாவுக்கு போக அந்த மனுஷனாலாம் மனுஷனா, மனிதனா நேசிக்கிறவன் தான் உண்மையான மனுஷன். வடிவேலெல்லாம் எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. ஆனா கொத்தடிமையா இருந்துக்கிட்டு யாருடைய இந்த மரணத்துக்கும் போகாம இருக்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமான விஷயம். நன்றி கெட்ட உலகமாடா இது. தேவைப்படும் போது நல்லவும்பாங்க, தேவையில்லைன்னா கெட்டவும்பாங்க. நேற்று கருட பகவான் மேலேருந்து சுத்துறாப்புல கர்ணன் எல்லாத்தையும் வாரி வழங்கிய வள்ளல் விஜயகாந்த் அவர்களை பார்க்கும் பொழுது மிகுந்த மனவேதனையாக இருந்தது. அவரை பேச வைக்க முடியாம, அவர் பேசுறதுக்கு திணறாம அவருடைய கடைசி மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அத்தனை பேரும் ஏன் கூட்டிட்டு வந்தாங்கன்னு நினைச்சாங்க. ஏன்னா உடல்நிலை சரியில்லாத பொழுது கூட்டிட்டு வந்தாங்க. அந்த தருணம்
யாருனாலையும் மறக்க முடியாது, மறுக்க முடியாது. இங்க இருக்கும்போது யாருக்கும் தெரியுது. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்தாலும் இந்த மண்ணில் பசியை போக்குபவர்கள் மூலமாக இந்த தமிழகத்திலும் மக்கள் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருப்பார் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எத்தனை 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 விஷயங்கள் மக்களுக்காக, எத்தனை விஷயங்கள் பண்ணிடுவோம். செத்தா கூட அரணாக்கடியை தாண்டா தூக்கிட்டு போவாங்க. ஒரு 6 அடி நிலம், எனக்கு இந்த இடம், என் மகளுக்கு அந்த இடம், என் மகனுக்கு அந்த இடம் சொல்லி காணொலி பரவிட்டு இருக்கு. எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எல்லாம் மெரினாவில் இடம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஊழல்வாதிகள் நிறைந்த இடத்துல ஒரு உன்னதமான இடத்துக்கு, ஒரு சொந்தமான இடத்துலயே வச்சு வைராக்கியத்தோடு அவரை போச்சாங்க. உண்மையாலுமே கேப்டன் அவர்கள் இல்லை என்றாலும் கூட, அவருடைய நேற்று மரணத்திலும் கூட அலையலையாய் கூட்டங்கள் வந்த போதிலும் கூட அவரை காண வந்த மக்களுக்காக உணவளித்து சென்ற ஒரு மாபெரும் கொட்டை வள்ளல் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட மனிதரை இந்த சமூகம் மீண்டும் பார்க்காது. மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். யாரும் கேலி பண்ணாதீங்க, கிண்டல் பண்ணாதீங்க, அவமானப்படுத்தாதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க, புறம் பேசாதீங்க. மனிதனை மனிதனாய் நேசிப்பதை விட இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாமருந்து இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒருத்தர் உங்களை கேலி பண்றாங்களா, கிண்டல் பண்றாங்களா, பண்ணிட்டு போறாங்க. ஒருத்தர் உங்களை பத்தி பேசுறாங்களா, பேசிட்டு போறாங்க. ஏன்னா பேசுறவங்களுக்கு பேசதான் தெரியும். அவங்கவுங்க வேதனையும் அவங்கவுங்க வழியும் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த மனிதன் என்ன நினைச்சிருப்பாரு பேச முடியாத தருணத்துல? எத்தனை வழியோடு இருந்திருப்பாரு, எத்தனை வேதனைகளோடு இருந்திருப்பாரு. உடனே சமூக வலைத்தளங்கள்ல எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு, எல்லாத்தையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு, எல்லாத்தையும் அவமானப்படுத்திக்கிட்டு, ஒரு பேச முடியலன்னு போதையில பேசின நான் ஒரு குரலை கிண்டல் பண்ணிக்கிட்டு, ஒருத்தர் மாதிரி பேச ஆசைப்படுறது தவறு கிடையாது. ஒருத்தரை கேலி கிண்டல் செய்வது மாபெரும் தவறு என்பதை இங்க எல்லாருமே உணரணும். எத்தனை பேரை தூக்கி வைத்த ஒரு மனிதர், அவர் இறக்கும் பொழுது எந்த தருணத்தில் இறந்திருப்பாரு? காலையில 6:10 இறந்து 9 மணிக்கு செய்திகள்லாம் வருது. எல்லாரும் 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 போராடுற. மீண்டும் அவரை காண மாட்டமான ஏங்கியவர்களுக்கு கடைசியா ஒரு மாலை போட்டாங்க அவருடைய அலுவலகத்தில் வைத்த பொதுக்கூட்டத்துல. பொதுச் செயலாளர் பிரேமலதா இருக்கும் பொழுது ஏகப்பட்ட கூட்டங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இங்க இருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயம் ஒண்ணு புரிய மாட்டேங்குது. வாழ்க்கையில நம்ம எதை சம்பாதிச்சாலும் நல்ல மனிதர்களை சம்பாதிக்கலன்னா வாழும் வாழ்க்கையே வேஸ்ட். நீ எத்தனையோ பேர் சமூக ஆர்வலர்கள் எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ உணவு வழங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மனிதனை பசி போக்குறது ஒரு மிகப்பெரிய கடினமான விஷயம். ஆனால் ஒரு மனிதன் வாழ்ந்தான், சரித்திரத்தில் வாழ்ந்தான். இன்றைய தலைமுறைக்கு மாபெரும் எடுத்துக்காட்டு விஜயகாந்த் அவர்கள். நான் ஒண்ணு சொல்ல ஆசைப்படுறேன். அவருக்காக இந்த குரல், என் உயிர் மூச்சுள்ளவரை அவருக்காக இந்த குரல் அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கும். இது எதனால வந்த மாற்றம்னா, இப்போ எண்ணிலடங்கா கூட்டாங்க. ஒரு தந்தைக்கு ஒரு மகனுக்கு இருக்கக்கூடிய அன்பு, அந்த கடைசி கூட்டத்தில் இந்த விஜய பிரபாகரன் அழுவும் பொழுது சகோதரர் தேம்பி தேம்பி அழுகுறார். அருகில் என்று பார்த்தவர்களுக்குத்தான் வலியும் வேதனையும் தெரியும் அல்லவா. அவங்க அப்பாவை குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாரு கேப்டன் விஜயகாந்த். குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு எத்தனையோ விஷயங்கள், அதுக்குள்ள எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ ரூமர், இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம் அப்படிங்கிறத இந்த சமூக வலைதள வாசிகள்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு போலியான அவங்களுடைய விளம்பரத்திற்காக பண்ணக்கூடிய. இங்க எல்லாருமே நம்ம சிந்திக்க வேண்டியது, ஓடுகின்ற ஓட்டமும் ஆடுகின்ற ஆட்டமும் ஓயும் பொழுது கூடுகின்ற கூட்டம் நீ யார் என்று சொல்லும். இந்த ரமணா படத்தை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் வரும். எனக்காக எந்த அரசியல் கட்சிகளும் இது பண்ணக்கூடாது, ஒரு தீ கூட எரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் உண்மையாலுமே சல்யூட் அடிக்கிறேன். அவர் கூட்டத்தை பார்க்கும் பொழுது என் கண்கள் கலங்கியது. அருகில் நின்று அஞ்சலி செலுத்தும் பொழுது என் மனம் மிகவும் வேதனை அடைந்தது. இப்படிப்பட்ட மனுஷயா இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லை. இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவருடைய இறந்த நாள் இந்த டிசம்பர் 30 அன்று. இனி 28, 29, 30 இந்த 3 நாட்களும் பல்வேறு நபர்கள் பல்வேறு இடங்களில் சேவை பண்ணுங்க. பல பேருக்கு உணவு கொடுங்க. 10 ரூபா போச்சு அவங்க வாய்க்கு, எப்படி சொல்றது, அவங்க வாய்க்கு வயிறு பசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சோறு போடுங்க. வேற எதுவுமே வேணாம். உதவி செய்யுங்க, எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. பணத்தால தான் உதவி செய்யணும்னு கிடையவே கிடையாது. இங்கே எல்லாத்தையும் இலவசமாக எதிர்பார்க்குறாங்க. அது கடந்து ஒரு பசி யார, ஒரு சாலையோர யாராவது இருந்தால் கூட அவங்களுக்கு உணவு கொடுங்க.
அதை விட இந்த உலகத்தில் மாபெரும் மருந்து, மற்றவர்களுக்கு நீங்க கூடிய பரிசு எதுவுமே கிடையாது. கேப்டன் மறைந்தாலும் அவருடைய புகழ் இந்த மண்ணில் நிலைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓடிக்கொண்டே இருக்கும். அவர் பேசிய வசனங்கள் தலைமுறை கடந்து தலைமுறை கடந்து தலைமுறை கடந்து, புத்தர் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா உனக்காக அப்படின்னு சொல்லாங்கல்ல, அது மாதிரி புத்தர் இயேசு காந்தி, அதுக்கப்புறம் மிகப்பெரிய மகாத்மாவா பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் என்றால் கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான். இங்க எல்லாருமே அவங்கவுங்க பணியில ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது, நேற்று அந்த அலைக்கடல், ஒரு ஒரு மிகப்பெரிய அலைக்கடல், அவரை பார்ப்பதற்காக எத்தனையோ மக்கள் காத்திருந்தாங்க. யார் சொல்லியும் யாருமே குற்றம் இல்லை. ஒரு மனிதன் வாழ்கிறான், வளர்கிறான், புகழடைகிறான், இறக்கிறான். இறந்த பின்பு அவனுக்காக கூடுகின்ற கூட்டம் வரலாறு பேசுதோ இல்லையோ, நான் ஒன்று சொல்றேன், தனி மனிதர்கள் பேசுவார்கள். வலியும் வேதனையும் கடந்து, உணர்வுகளை கடந்து எந்த ஒரு மனிதன் வாழ்கிறானோ அவன்தான் இந்த உலகத்தில் மாபெரும் ஆக சிறந்தவன் அப்படிங்கிறதான் தெல்லம் தெளிவான உண்மை. ஒவ்வொரு வீட்டிலையும் நிறையா அழுகை, கண்ணீர் உட்பட, என் வீட்டில் உட்பட, எல்லாரும் உட்பட. அதனால இங்க யாரும் யாரையும் மாறி பேச முயற்சி செய்யாதீங்க. யாரும் யாரையும் மாறி பேசுறதுக்கு இது பண்ணாதீங்க. யாரும் யாரையும் கேலி கிண்டல் பண்ணாதீங்க. அவங்கவுங்க வழி, அவங்கவுங்க வேதனை. இந்த புத்தாண்டு வருஷம் வருஷம் யாரோ ஒருத்தர் இறந்து போயிடுறாங்க. விவேக் இருந்தாரு, அப்துல் கலாம் ஐயாவோட பயணிச்சாரு, பசுமையை பத்தி நிறைய சொன்னாரு, போயிட்டாரு. ஆனால் பசியை போக்கிய ஒரு மாமனிதன், ஒருவேளை உணவளித்த மாமனிதன் தினம்தோறும், அப்படிப்பட்ட மனிதன் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லங்கும் போது எல்லாருக்கும் வருத்தம் தான். மீண்டும் விஜயகாந்த் வருவார், அவருடைய விஜய பிரபாகரன் வழியில் வருவார். ஒவ்வொரு மனசுலையும் ஒவ்வொரு இதயத்திலையும் வாழ்ந்துகிட்டு தான் இருப்பார். இன்னைக்கு நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. வரலாறு, அவர் இறந்தது வரலாறு, அவர் இறந்தது சரித்திரம், அவர் இறந்தது பல பேருக்கு கண்ணீர் வேதனையாக இருந்தாலும் கூட, இன்று அவர் விதைகளை தூவி செடிகளை வளர்த்து அதை மரமாக்கி ஆலமரமாக்கி ஆலமர விழுதுகள் வளரும். அந்த ஆலமர விழுதுகள் மீண்டும் இந்த மண்ணில் முளைக்கும் பொழுது அவருடைய பெயரும் அவருடைய புகழும் இந்த தென் தமிழகத்தில் மட்டுமல்ல, தாய் தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் அவர் புகழை பாடுவார்கள். தெய்வமாக வருவார், தெய்வமாக வளம் வருவார். கோயில் கட்டி கும்பிடணும் சாமி அவர்கள்லாம் மேலுமே. அதனால ஆழ்ந்த இரங்கலை இந்த 3 நண்பர்கள் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிட்டு, எல்லா நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு, இந்த 2024 எல்லாருமே மகிழ்ச்சியா சந்தோஷமா எல்லா இடங்களிலும் கொண்டாடுங்க. புத்தாண்டு அன்னைக்கு ஒரு விஷயத்தை கையில் எடுங்க. என்னன்னா, யாராவது இங்கே பார்க்குற ஒரு 5 பேராச்சும் 5 பேருக்கு சோறு கொடுங்க. அது போதும், வேற எதுவும் கிடையாது. ஒரு வேளை பசியை ஆற்றுங்க, அதுதான் மிகப்பெரிய விஷயமே. இந்த உலகத்திலேயே பசியை போக்குறது தான் மிகப்பெரிய விஷயமே. அந்த பசியை போக்கிய மாமனிதன் கொடுங்க. இந்த சைடு கொடுத்தா அந்த சைடு கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதனால கேப்டன் விஜயகாந்த் அவர் இல்லைனாலும் அவருடைய புகழ் இந்த மண்ணில் பேசிக்கொண்டே இருக்கும், தலைமுறை தலைமுறையா. இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அனைத்து உறவுகளுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு, இந்த 2024 எல்லாருமே மகிழ்ச்சியா சந்தோஷமா எதிர்கொள்ளுங்க. வாழ்க்கையில இந்த 2024 சபதம் எடுத்துக்கோங்க. என்னன்னா, எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க. உங்களை ஏமாத்தினவங்களுக்கு, உங்க கூட பயணிச்சவங்களுக்கு, உங்கள் முதுகில் குத்தனவர்களுக்கு, உங்களை ஏளனப்படுத்தினவங்களுக்கு, அசிங்கப்படுத்தினவங்களுக்கு, அவமானப்படுத்தினவங்களுக்கு, இவனெல்லாம் முடியாதரா, இவனெல்லாம் சொம்பன்னு உங்களுக்கு பார்த்து சிரிக்கிறீங்க, எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லுங்க. ஏன்னா சிரிப்பவர்களால் சிரிக்க மட்டும்தான் முடியும். என் வழி உங்களுக்கு, பார்த்து கொண்டிருப்பவர்கள் வழி அவங்களுக்கு. அவன் போராடுற வாழ்க்கையை போராடுவதற்கே வாழ்றான். வாழ்க்கையை போராடி கடைசியில் போராடி சரித்திரத்தில் இடம்பெற்ற மனிதன் விஜயகாந்த் அவர்களை எடுத்துக்காட்டா கொண்டு எல்லாருக்கும் பசியை போக்குங்கன்னு சொல்லிக்கிட்டு, மீண்டும் சொல்றேன், இந்த 2024 அனைவரும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சபதம் ஏற்று ஒரு சோறு கொடுக்கியா. சோறு கொடுக்கறத விட இந்த உலகத்துல மிகப்பெரிய விஷயமே கிடையாது. எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் நன்றிகள். யாரை சொல்லியும் யார் மேலேயும் தப்பு இல்லை. நிறையா இங்கே விஷயங்கள்லாம் பார்த்தா நிறைய பேர் எதிரி குதிச்சு, நிறைய பேர் கண்ணீர் அஞ்சலி கூட செலுத்த முடியல. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நிறையா நடிகர்கள்லாம் வந்திருந்தாங்க.
இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்திருந்தாப்புல. நிறைய போடுறாங்க கண்டென்ட்டுக்கோசரம், என்னென்னமோ போடுறாங்க, செருப்பு தூக்கி போட்டாங்க, அதை தூக்கி போட்டாங்கன்னு. ஒரு மனிதன் இறப்புக்கு வரதே ஒரு மிகப்பெரிய விஷயம். யாரும் தளபதி விஜயை பற்றியோ யாரை பற்றியும் தப்பாக பேசாதீங்க. ஆனால் ஒரு இறப்புக்கு கூட வர முடியலன்னா வடிவேலெல்லாம் ஒரு நடிகரா அப்படின்னு அவரை போய் நம்ம கை கொட்டி சிரிக்கிறோம். கோடி கோடியாக சம்பாரிச்சுட்டு போய் வந்து உக்காந்துக்கிட்டு கோண்டாமணி இறந்ததற்கு யாரோ இறந்ததற்கோ கிளம்பி சென்னை வந்துட்டாப்புல. அந்த தகவலெல்லாம் வருது. 4 நாள் பழகினாலே நம்ம மறக்க மாட்டோங்க. 4 உதவி செஞ்சாலும் நம்ம மறக்க மாட்டோம். எப்படி ஒருத்தர் தூக்கி விட்டு ஒரு மறக்க முடிஞ்சதுன்னா அவர்களும் மனிதர்களே கிடையாது, மனிதர்கள் கிடையாது, மனிதநேயம் கொண்டவர்களே கிடையாது. எல்லாருமே கைத்தட்டி படத்தில் போய் சினிமாவில் ரசிக்கிட்டு இருங்க. பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், கேட்குறவங்க கேட்டுக்கிட்டே இருக்கட்டும். எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இந்த 2023 ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த சமூக வலைத்தள பக்கம் கிட்டத்தட்ட எந்த ஒரு ப்ரொமோஷனும் இல்லாமல் தொடங்கப்பட்டது. யாருடைய உதவியுமின்றி என்னுடைய குரலுக்காக ஒரே ஒருத்தருனால துவங்கி இன்னைக்கு இத்தனை பேர் இருக்கீங்க, 1,00,000 பேருக்கு மேலே இருக்கீங்க. இது நான் ப்ரொமோஷன் பண்ணது கிடையாது, எதுவும் பண்ணது கிடையாது. அவங்களா வந்து கூட்டம் இது மிகப்பெரிய இடத்துக்கு போகும், அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த 2023 என்னுடைய சமூக வலைத்தள பக்கங்கள்லாம் முடக்கப்பட்டது. பேசவே கூடாது, பேசினாலே பிரச்சனை வருது. நான் சொல்கிறேன் 2024 எல்லாத்தையும் பற்றி பேச தான் போகிறேன். அதாவது இந்த முகநூல் வந்து எனக்கு தாய் வீடு மாதிரி. தாய் வீடு மீறினா இத்தனை நண்பர்களை சேர்த்து வச்சுருது நான் அடையாளம். அதை போய் ரிப்போர்ட் அடித்து உங்களுக்கு பிடிச்சவங்களை பற்றி பேசினா கைத்தட்டுற நீங்கள், உங்களுக்கு பிடிக்காதவங்களை ஒருத்தவங்களை பற்றி பேசினா என்னை கேவலமாக பேசுறது, அசிங்கமாக பேசிக்கிறது, அவமானப்படுத்துறது, கீழே கமெண்ட் போடுறது, அதனால் என்ன வரப்போகுது? ஏதாச்சும் வரப்போகுதா? யாருக்கு யார் வேணால் குரல் கொடுக்கலாம், யாரை பற்றி வேணால் பேசலாம். இங்கே எல்லாருமே வந்து வாழ்க்கையை வாழ தான் பார்க்குறான். 4 பேருக்கு உதவி செய்ய முடியுமா? சார் என் குரலால் ஒரு காசு வருதா, 4 பேருக்கு உதவி செய்யணும் தான் நான் நினைப்பேன். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அதனால் யாரை பற்றியும் யாரும் பேசாதீங்க. முகநூல்ல தயவு செஞ்சு சொல்கிறேன், உணர்வானவர்கள் இருந்தால் போதும். எனக்கு ரசிகர்கள்லாம் வேணாங்க. ஒரு வீட்டுக்கு போனால் ஒரு அண்ணனா ஒரு தம்பியா கூட பிறந்தவனா பார்த்தாலே போதுமானது. அதெல்லாம் நான் விரும்புகிறேன். அதனால தான் நானும் இருக்கேன். வரணுன்னா எப்படி வேணால் வந்திருக்கலாம், எப்படி வேணால் இருந்திருக்கலாம். அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. மனிதனாக நேசிக்கணும், இறை அன்பை கொண்டு இந்த முருகனோட அருளால் எல்லாருக்குமே நல்லதாகவே நடக்கட்டும். பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் இல்லாமல் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சுங்க, இந்த குரலை வந்து வெளியே காட்டக்கூடாது, ரமணா படம் மாதிரி நம்மளோட இறப்புக்கும் கூட்டம் வரணும் அப்படின்னு. அது கண்டிப்பாக நடக்கும். சமூகத்துக்காகவும் மக்களுக்காகவும் உணர்வுகளுக்காகவும் நிறையா விஷயங்களை உணர்வுகளோடு கலந்த கதைகளாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த கதையாக எனக்கு பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா அதை நான் மற்ற இடங்களுக்கு கொண்டு செல்வேன். யாருமே கெட்டையும் கிடையாது. சூழ்நிலையால் சந்தர்ப்பத்தால் அவங்கவுங்க விஷயத்தால் மட்டும்தான் இங்கே எல்லாருமே வந்து இருக்காங்க. கண்ணுக்கே தெரியாமல் ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தை எல்லாம் ஒருங்கிணைப்போம், நல்லதுக்காக ஒருங்கிணைப்போம். நான் வணங்குற முருகனாக இருக்கட்டும், இந்த ஓட்டுநர்களாக இருக்கட்டும், எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன். நான் ஒரு பொதுப்படையான மனிதன், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. எனக்கு எல்லாருமே பழக்கம், எல்லாரையும் தெரியும். இங்கே ஒருத்தனை வாழ விடுங்க, வளர விடுங்க, கைத்தட்டுங்க, பாராட்டுங்க. இங்கே யாரை பற்றி பேசுகிறதுனால யாருக்கும் எதுவும் வரப்போகிறது கிடையாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. யாரை பற்றி என்ன வேணால் பேசலாம். ஆனால் எதற்காக அந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவர்களுக்காக அமைந்தது என்று அவங்களுக்கு மட்டும் தெரியும். வேறு யாருக்கும் இந்த உலகத்தில் தெரியாது. இப்போ என் கஷ்டம் எனக்கு. இப்போ நான் நிகழ்ச்சி போடுறேன்னா, நிகழ்ச்சி தொகுப்பாளர்னா, ஒரு ஆர்ஜேவா மக்களை பற்றி பேசணும்னா, மக்கள் மத்தியில் இருக்கணும், மக்களுக்காக உதவி செய்யணும். அந்த உதவி செய்வதற்கு கூட 4 பேர்கிட்ட உதவி கேட்கணும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் செஞ்சுட்டு இருங்க. இந்த 2023 எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம்னா எதுவுமே நிரந்தரம் கிடையாது. கேலி, கிண்டல், பொறாமை, அசிங்கம் எல்லாரோட வாழ்க்கையிலும் நான் விட்டு அப்படி கதறுவேன். ஆனால் அதெல்லாம் வேணாம். அதனால் பேசுகிறதுனால ஒன்றும் கிடையாது. மாற்றங்கிறத நம்ம நினைக்காம எந்த உலகத்திலும் மாற்றம் வராது. மாற்றம் என்பது வேதனை தந்தாலும் அந்த மாற்றம் நிச்சயம் உயர்வை தரும். அதனால் என் முகநூல் ரிப்போர்ட் அடிக்காதங்கப்பா. அதனால் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, கேப்டன் விஜயகாந்த் ஒரு சரித்திரம், அவர் மறையவில்லை. அவருக்காக ஒரு கவிதையை சொல்லலாம் அப்படின்றது. மண்ணில் பிறந்தவரே, மகத்துவமானவரே, அன்பை விதைத்தவரே, அகிலம் முழுவதும் வாழ்ந்தவரே, விண்ணுக்கு சென்று விட்டீர்கள், ஆனால் உங்கள் புகழ் இந்த சமூகத்தில் பாடிக்கொண்டே இருக்கும். குழந்தை வடிவிலும் பெரியோர் வடிவிலும் உணவு என்ற மாபெரும் அச்சாணி வடிவிலும் உயர்ந்து கொண்டே இருக்கும். மனிதா, நீங்கள் இந்த மண்ணை விட்டு சென்றாலும் உங்கள் புகழ்
எப்பொழுதும் மாறாது, எப்பொழுதும் அடியாது உணர்வுகளில் வாழ்ந்தவரே, அனைவரையும் காத்தவரே, பசி என்று ஓடோடி வந்தவர்களை பசியாற்றியவரே, இன்று உங்களுக்கு பசி எடுக்க சென்று விட்டீர்களோ, அந்த கடவுளுக்கு நீங்கள் இந்த பூமியில் சிரமப்பட்டது போதும், இந்த மனிதர்கள் மத்தியில் இங்கே வா, என்னுடன் கடவுளாக இருந்து கொள் என்று கடவுள் அழைத்து விட்டாரோ? மனிதமும் செத்துவிட்டது, மனிதநேயமும் செத்துவிட்டது என்று இந்த சமூகத்தில் இருந்தார்கள். ஆனால் அந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது ஒற்றை மனிதனுக்காக இத்தனை கூட்டங்களா? கடவுளே கண்டு வியந்து போனார். கருட பகவான் மேலே வந்தார். எத்தனை சொற்கள் இருந்தாலும் உன்னை போற்றிட வார்த்தை இல்லை, உன்னை பற்றி பேசிட வார்த்தைகள் இல்லை, உன் கவிதைகளை எழுதுவதற்கு என் வாய் வரவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், உணர்வில் வாழ்ந்த உன்னதமான நாயகன் என்றால் அது உத்தமனான மாபெரும் உன்னதமான மாமனிதன் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான். அனைவருக்கும் என் அன்பின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம் நல்லதொரு கருத்தில். உங்கள் மண்ணின் மைந்தனாக. நன்றி, வணக்கம்.